ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மசாலா ஊற்றிடாமல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கூடவே ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆயிலில் பிசைஞ்ச பிறகு தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் பேஸ்ட் இருக்கணும். அப்போ தான் மசாலா எதுவும் ஊதிராமல் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக வரும். இது பார்த்திங்கன்னா பாறை மீன். மசாலாவை மீனில் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா மீன்லேயும் இது மாதிரி மசாலாவை தடவி எடுத்துக்கலாம். எல்லா ஃபிஷ்லேயும் மசாலா நல்லா தடவி வச்சுட்டேன். ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் மேக்னேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். நீங்கள் டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். எண்ணெயில் ஃபிஷ் ஃப்ரை செய்யும்போது கறிவேப்பிலை இருந்தால் சேர்த்து பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரையோட இந்த எண்ணெயில் பொரிச்ச கறிவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நான் கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் மேலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக ஒரு பக்கம் வேகிறதுக்கு டைம் ஆகும். பாருங்கள், மசாலா எதுவும் ஊதிராமல் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக தான் இருக்கும். ஃபிஷ் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். மசாலா கொஞ்சம் கூட ஊதிராமல் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ அட்டகாசமான சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.